நெருப்பிடம் ஏற்றுதல். ஒளியால் இறைவனை வரவேற்று இன்று நமக்கு பாதுகாவலை நன்மை செய்கின்றமாக திருவிழா சிறப்பித்து கொண்டாடி வருகின்ற இடத்தை நன்றி கொள்வதாகவும் பங்கு தந்தை இறைவனை சிறக்கவும் இத்தீபம் ஏற்றப்படுகிறது. அன்பிய மக்கள் அனைவர் உள்ளத்திலும் இல்லத்திலும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திட வரவேண்டி தீபம் ஏற்றப்படுகிறது. எங்கள் நாட்டிலும் எங்கள் ஊரிலும் வாழும் மக்கள் சுயநலத்தோடு வாழாமல் பிறர் நலனில் அக்கறை கொள்ளவும் உடல் உள்ள நலத்தோடு வாழ வரவேண்டி தீபம் ஏற்றப்படுகிறது. இளையோர்கள் குழந்தைகள் ஞானத்தோடும் ஒழுக்கத்தோடும் வாழ்த்திடவும் சிறந்த எதிர்காலம் அமைந்திட வரவேண்டி தீபம் ஏற்றப்படுகிறது. இத்திருவிழா காலங்களில் பங்கு மக்கள் ஆலய வழிபாடுகளில் முழுமையாகவும் ஆர்வமுடன் பங்கேற்று நமது பாதுகாவலர் வழியாக இறையருளை விரைவாக பெற்றிட வரவேண்டி இத்தீபம் ஏற்றப்படுகிறது. இதோ நம்பிக்கைக்குரியவரும் அறிவாளியுமான ஊழியரை ஆண்டவர் தமது வீட்டுக்கு தலைவராக ஏற்படுத்தினார். லூக்கா 12:42. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முறை. புனித வரலாறு இறை சோழர்களே, நம் பாதுகாவலரால் புனித சூசையப்பன் முதல் நாள் திருவிழா திருப்பலியில் இறைவன் நம் வாழ்வில் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி செலுத்த மகிழ்வுடன் வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் புனித சபையார் அனுப்பிய இறைமக்கள் சார்பாக வரவேற்கிறோம். இன்றைய இறை செய்தியானது இறைக்குரல் கேட்பதே இறைவேண்டல் என்பதாகும். நம் வாழ்வில் இறைவனின் குரலை கேட்பதற்கு நம்மை நாம் தயார்படுத்த வேண்டும். நம் மனதில் இறை அமைதி இருந்தால் இறைவனின் குரலை கண்டுணர முடியும். இறைவனின் குரலை கண்டுணர்ந்து இறை சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் நம் வாழ்வு மேன்மையடையும். இன்றைய நற்செய்தி வாசகமும் இதைத்தான் நமக்கு உணர்த்துகிறது. ஆடுகள் ஆயரின் குரலுக்கு செவிசாய்த்து அவரை பின்தொடர்கின்றன. புனித சூசையப்பரை போல இறைமக்களாகிய நாம் அனைவரும் இறைவனின் குரலுக்கு செவிசாய்த்து இறை சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க வரம் கேட்போம். இந்த திருவிழா திருப்பலியில் இறை ஆசிரை நிறைவாக பெறுவோம். ஜெப ஆண்டாக இறை வேண்டல் ஆண்டாக உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது இந்த ஆண்டு. இந்த ஆண்டிலே நமது மறை மாவட்டத்தில் இந்த ஆண்டை சிறப்பிக்க தந்தையர்கள் சிறப்பான விதத்திலே மறை மாவட்டத்தால் ஒதுக்கப்பட்டிருக்கின்றார்கள், பணி செய்கிறார்கள். இன்று தொடக்க நாளிலேயே அவர்கள் அந்த தலைப்பை நமக்காக எடுத்துரைக்க 2024ஆம் ஆண்டின் மையப் பொருளான இறைவேண்டலை மையப்படுத்தி கொண்டாடப்படுகின்ற விழாவிற்கு முதல் நாளில் வருகின்ற தந்தையர்களை இந்த நேரத்தில் வரவேற்கிறேன். இன்றைய நாளிலே இந்த திருப்பலியானது சகாயம் பிரியா இவர்கள் குடும்ப நலன்களுக்காகவும் சூசையப்பன் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நலன்களுக்கு நன்றியும் கூறுகிறார்கள். ஆல்ஃபிரட் ஜெரோ இவர்கள் திருமணம் நல்ல விதமாக நடந்ததற்கு நன்றி கூறுகின்றார்கள்.
கண்ணையா உங்களம் குடும்ப நலன்களுக்காகவும் உடல் உள்ள சுகத்திற்காகவும் தொழில் முன்னேற்றம் குழந்தைகள் ஞானத்திலும் அறிவிலும் தெய்வ பக்தியிலும் சிறந்து விளங்கிட வேண்டுதலாகவும் சவேரியார் அன்பியத்தார் இன்றைய நாளை சிறப்பிக்கிற சவேரியார் அன்பிய இறை மக்கள் உடல் உள்ள சுகத்திற்காகவும் தொழில் வளம் பெருக வேண்டும் என வேண்டுதலாகவும் பெற்ற அனைத்து நலன்களுக்கு நன்றி கூறுகிற வேளையில் மென்மேலும் இறைவன் அவர்களுக்கு ஒன்றிப்பை ஒருங்கிணைப்பை சமாதானத்தை தந்து அவர்கள் அன்பிய மென்மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும் எனவும் வேண்டுகிறார்கள். அவர்களோடு இணைவோம். நாமும் இன்றைய நாள் முதல் நாள் கொடியேற்ற நாளிலே புனித சூசையப்பர் வழியாக நன்றி கூறி இந்த விழா நல்ல விதமாக நடைபெற நமக்கு தேவையான வளங்களை பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே அருள் வேண்டுவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டாட தடையாக இருக்கின்ற நமது பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வோம். இந்த கல்வாரி பலியில் கடவுளிடம் மன்னிப்பை நாம் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொன்னாலும் செயலாலும் கடன்கள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவை வானதூதர்கள் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து தம் மகனின் கல்வாரி பலிபலியாக நம் அனைவரையும் இம்மன்னக நல்வாழ்ந்திருக்கும் விண்ணக நிலை வாழ்ந்திருக்கும் அழைத்து செல்வாராக.
நம்பிக்கையோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனித மீட்பு மறை நிகழ்வுகளின் தொடக்கமாகிய இயேசுவை புனித யோசேப்பின் நம்பிக்கைக்குரிய அருள் காவலில் ஒப்படைத்தீரே. அவருடைய வல்லமை மிகுந்த பரிந்துரையா உமது புனித கத்தோலிக்க திரு அவை அந்த மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்ற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் கடவுள் சாமுவேலை 3 முறை அழைத்தார். இதை அறிந்த ஏலி சாமுவேலிடம், ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்று பதில் சொல் என்று கூறும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுத்து நாமும் இறைவனின் குரலை கேட்போம். சாமுவேல் முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. சிறுவன் சாமுவேல் ஏலியின் மேற்பார்வையில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து வந்தான். அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை அரிதாக இருந்தது, காட்சியும் அவ்வளவாக இல்லை. அப்போது ஒரு நாள் ஏலி தம் உறைவிடத்தில் படுத்திருந்தான். கண் பார்வை மங்கிவிட்டதால் அவரால் தாங்க முடியவில்லை. கடவுளின் விளக்கு இன்னும் மறையவில்லை. கடவுளின் பெயரை வைக்கப்பட்டிருந்த
இரண்டாம் வாசகம் ஒன்று. இன்றைய இரண்டாம் வாசகமானது திருவிழிப்பாக நூலிலிருந்து எழுதப்பட்டுள்ளது. நான் கதவு அருகில் நின்று தட்டிக் கொண்டிருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவு திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன் என்பதை கூறும் இவ்வாசகத்திற்கு கவனத்தோடு செயல்படுவோம். நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 20 முதல் 22 வரை. நான் கதவு அருகில் நின்று தட்டிக் கொண்டிருக்கின்றேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன். அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள். நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் அவரோடு வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் எவருக்குமே எனது அரியணையில் என்னோடு வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். கேட்க செவியுடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். இது ஆண்டவர் வழங்கும் அன்பாக்கு. வார்த்தையாயிரவங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 10. ஆண்டவருடைய வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 10. ஆண்டவருடைய வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டு கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராயிருப்பார். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கு காவலர் வாயிலை திறந்து விடுகிறார். ஆடுகளும் அவரது குரலுக்கு செவி சாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்தபின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா, அவரை விட்டு அவை ஓடி போகும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. மனிதர்களிடமிருந்து நம்மையை நாம் அறிந்து கொள்வதை விட
கடவுளிடமிருந்து நம்மை நாம் அறிந்து கொள்வோம். மனிதர்களிடமிருந்து நம்மை நாம் அறிந்து கொள்வதை விட கடவுளிடமிருந்து நம்மை நாம் அறிந்து கொள்வோம். இறை மனித இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் பங்கு தந்தை அன்பு தந்தையின் சார்பாகவும் என் சார்பாகவும் 1ஆம் திருவிழா வாழ்த்துக்களையும் இறை ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். தந்தை சூசையிடம் ஒரு வேண்டுதலை வைத்துவிட்டு அது நிறைவேறாமல் போனதாக எனக்கு ஞாபகமே இல்லை என்று சொல்லுகிற வண்ணம் கண்ணன் கருத்துவமாக மிகுந்த அக்கறையோடு தம் மனைவியையும் அவர் வழியாக பிறக்க இருக்கக்கூடிய குழந்தை குறித்து சிந்தித்தது போல நமது நல்வாழ்வு, நமது பராமரிப்பு, நமது பாதுகாப்பு, நமது முன்னேற்றம் இவற்றை குறித்து தினமும் மிகுந்த அக்கறையோடு தூங்கும் பொழுது கூட சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமையான ஒரு பாதுகாவலரை அன்னை மரியாவுக்கு அடுத்தபடியாக புனித கத்தோலிக்க திருஅவையிலே மதிப்பும் மாண்பும் பெருமையும் புகழும் பெறக்கூடிய ஒரு பாதுகாவலரை புனிதரை தந்தை வளனாரை சூசையப்பரை புனித யோசேப்பை நீங்கள் பாதுகாவலராக கொண்டிருக்கின்றீர்கள். அவருடைய முழு கரிசனையும் அக்கறையும் அர்ப்பணிப்பும் சிந்தனை நம்மை குறித்து தான் இருக்கிறது என்பதை நீங்கள் தெளிவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அன்பானவர்களே, யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் முழுக்க இயேசுவுடைய நற்கருணை பற்றி பேசினார். யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் முழுக்க ஒரு நல்ல ஆயனாக நான் தன்னை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பகுதியாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். 1ஆம் திருவிழாவிலே இறைவனின் குரலை கேட்பதுதான் இறைவேண்டல் என்று நாம் சில நிமிடங்கள் காலை பொழுதிலே சிந்திக்க இருக்கிறோம். ஏன் இறைவனுடைய குரலை கேட்க வேண்டும் என்ற கேள்விக்கு மட்டும் விடை கிடைத்ததென்றால் அந்த இறைக்குரலை கேட்போம். அந்த இறைக்குரலை கேட்பதுதான் இறைவேண்டல் ஜெபம் என்ற ஒரு உண்மையை நாம் பெற்றுக் கொள்வோம். இந்த நற்செய்தியில நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே, யோவான் நற்செய்தியிலே 10ஆம் அதிகாரம் 3ல ஆடுகளும் அவரது குரலுக்கு செவிசாய்க்கும். எனவே கடவுளின் குரலுக்கு செவிமடுப்பார்கள் என்பது முற்றிலும் கடவுளின் உண்மையாக இருக்கிறது என்பதை ஆண்டவர் இந்த நற்செய்தியில் பதிவு செய்கின்றார். அன்பானவர்களே, உங்களை பற்றி நீங்கள் யார் என்று ஒரு கேள்வியை கேட்டால் பல்வேறு விதமான விடைகளை நாம் சொல்லுவோம். ஒருவேளை தொடக்கப்பள்ளி மாணவ பருவத்தில் நாம் சொல்லியிருப்போம், நான் துரைராஜ் அன்னையுடைய மகன் என்று நாம் பெற்றோருடைய பெயரை சொல்லி நாம் அறிமுகப்படுத்துவோம். அதே ஒரு கல்லூரிக்கு வந்து விட்டோம் என்றால் நீங்கள் யாருக்கு கேட்டீர்கள் என்று சொன்னால், நான் ஏர்வாடி பங்கை சேர்ந்தவன், புனித சூசேப்பருடைய பங்கை சேர்ந்தவன் என்று நாம் நம்மை குறித்து உள்ள விளக்கத்தை சொல்லுவோம். அதே ஒரு திருமணமாகிவிட்டது என்றால், நமது குடும்பத்தினுடைய பின்னணி பெரிதாக இருந்தது என்றால், இன்னொருடைய குடும்பத்தை சேர்ந்தவன், அவருடைய பேரன் அல்லது அவருடைய மகன் என்று நாம் நம்மை அறிமுகப்படுத்திக் கொள்வோம். அது இன்னும் ஒரு சமூக அந்தஸ்தில ஒரு பஞ்சாயத்து தலைவராக, ஒரு மருத்துவராக, ஒரு ஆசிரியராக இருந்தால் நான் இந்த ஒரு பொறுப்பிலே இந்த ஒரு அந்தஸ்தில் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று நம்ம அறிமுகப்படுத்துவோம். ஆனால் இவையெல்லாம் உண்மை அல்ல. நம்மை பற்றி உண்மை இவை அல்ல. நம்மை பற்றி உண்மை கடவுள் தான் வைத்திருக்கிறார். ஆங்கிலத்திலே சமூகவியல் 2 வார்த்தைகள் சொல்வார்கள், நேச்சர், நர்ச்சர் என்று சொல்வார்கள். நேச்சர் என்பது பிறப்பு முதலே உருவாகி நம்மோடு எப்பொழுதும் இருக்கக்கூடியது. நர்ச்சர் என்பது நாம் சேர்த்துக் கொள்வது, added qualities என்று சொல்வார்கள். எனவே என் பெற்றோர், என் படிப்பு, என் தொழில், என் ஸ்டேட்டஸ் எல்லாம் நர்ச்சர், அது கொடுக்கப்பட்டது, நான் எடுத்துக்கொண்டேன். இவையெல்லாம் உண்மை அல்ல. சமூகம் கொடுத்தது. என் பெற்றோரை நான் தேர்ந்தெடுக்கவில்லை, என் படிப்பை நான் தேர்ந்தெடுக்கவில்லை, என் தொழிலை நான் தேர்ந்தெடுக்கவில்லை, என் ஸ்டேட்டஸை நான் தேர்ந்தெடுக்கவில்லை. காரணம் கொடுக்கப்பட்டது. அது நேச்சர் அல்ல, நர்ச்சர். நேச்சர் என்றால் நான் இல்லாவிட்டால் என் பெற்றோர்கள் இருப்பார்கள், என் பெற்றோர் இல்லாவிட்டால் நான் இருப்பேன், நான் இல்லாவிட்டால் தொழில் இருக்கும், தொழில் வைத்தால் நான் இருப்பேன், என் ஸ்டேட்டஸ் இல்லாவிட்டால் நான் இருப்பேன், நான் இல்லை என்றால் என் ஸ்டேட்டஸ் இருக்கும். இதுதான் உண்மையாக இருக்கும். ஆனால் பெரும்பாலும் நாம் வைத்திருப்பதெல்லாம் நாம் இல்லாவிட்டாலும் அது ஸ்டேட்டஸ் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. நான் இல்லாவிட்டாலும் பள்ளிக்கூடம்
காரியங்களும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அப்படி என்றால் இவையெல்லாம் எனது அடிப்படை உண்மைகள் ஆண்டவாசிகள் ட்ரூத் என்று சொல்வார்கள். கடவுள் பிறப்பு முதல் கொடுத்தது என்று எப்படி சொல்ல முடியும்? எனவே இவையெல்லாம் ஓரளவுக்கு போலிகள் தான். இவைகளை வைத்துக் கொண்டு நாம் பெருமைப்படுவது சரியல்ல. கடவுள் சொல்லி தருவது என்ன, அதுதான் உண்மை என்று நாம் பார்க்கிறோம். சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். மோசேக்கு தெரியாது தான் ஒரு விடுதலை வீரர் என்று, பேச தெரியாது என்று சொல்லுகிறார். பார்வோன் முன்னால் என்னால் எடுத்து சொல்ல முடியாது என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ திக்கு வாய் என்று சொல்லாதே. ஆண்டவர் சொன்னதுதான் உண்மை. நீ தண்ணீரிலிருந்து காப்பாற்றப்பட்டாய் என்றால் நீ விடுதலை வீரன். விரும்பினார் பார்வோனுக்கு முன்னால் இருக்கின்ற பொழுது நீ இன்னொரு முறையை கண் முன்னால் விழித்தாய் என்றால் உன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று மோசையை துரத்தடி அந்த பார்வோன் தான், மோசே என்னை காப்பாற்று, என்னை ஆசீர்வதித்து விடு, உன் மக்களை கூட்டிக் கொண்டு போ என்று சொல்லுகிற வேண்டாம். உண்மையை விடுதலை வீரன், பேச தெரிந்தவன், நாமம் மிக்கவன் என்று ஆண்டவர் மோசேக்கு உண்மையை சொன்னாரா இல்லையா? அல்லது தாவீதை எடுத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக பெருமைப்பட, சேர்த்துக் கொள்ளப்பட, எண்ணப்பட தகுதியற்றவராக வயல்வெளியை ஆடு மாடு மேய்த்துக் கொண்டிருந்தானே, என்ற குடும்பத்தில் உள்ள எல்லாரும் வந்து விட்டது என்று அங்கே சாமுவேலிடம் ஈசாய் சொல்ல, எல்லாரும் வந்து விட்டார்களா என்று கேட்டானே. அது ஒருவன் ஆறுபாய் மேய்த்துக் கொண்டிருக்கிறான், சிறுவன், அவன் முக்கியமல்ல, தோற்றமும் அறிவும் வளரும் கொண்டவர்கள் இவர்கள்தான். இவர்களை ஒருவரை அங்கு அரசன் அருள் பொழிவு செய்ய என்று சொல்ல, அவனை அழைத்து வா என்று சொன்ன பிறகு இவனே அரசருக்குரியவன் அருள் பொழிவு செய்கிறார். ஆண்மாடு மேய்க்க மட்டுமே தகுதியானவன் என்று பெற்றோரும் உடன்பிறப்புடன் சொன்ன பொழுது அவன் அரசருக்குரியவன் என்ற உண்மையை சொன்னது யார்? எனவேதான் சொல்வார், தாவீதுடைய குடும்பத்திலிருந்து தான் மெசியா பிறப்பார் என்ற ஒரு மாபெரும் வாக்குறுதி உறுதியாக்கப்பட்டது. எனவேதான் அந்த பார்வையற்ற பாத்திமையை தாவீது மகனே என்று சொன்னவுடன் இயேசு நின்றாரா இல்லையா? அவனை கூப்பிடுங்கள். அவருடைய குரல் அல்ல, அவன் சொன்னான் ஒரு விசுவாச உண்மை, கடவுள் உண்மை, தாவீது மகனே என் மீது இறங்கும். அதனால் இயேசு அவனுக்கு அந்த அற்புதத்தை நிகழ்த்தினார் என்று பார்க்கிறோம். திருத்துதர் பணிகளை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அனனியா கதறுகிறான், ஐயோ இந்த சவுலா கிறிஸ்துவை கொன்றவனா, துன்புறுத்தியவனா, கிறிஸ்துவை அழித்தவனா தெரிந்திருக்கிறீர். ஆண்டவர் சொல்லுவார், அவன் எப்படிப்பட்ட ஒரு பணியாளனாக இருப்பான், அவன் எனது பெயருக்காக, எனது திருவைக்காக எப்படி அர்ப்பணிப்போடு செய்யப்படும் என்பதை அவன் அறிவான் என்று சொன்னாரே. பேதுருவை விட அதிகமாக உழைத்து புனித கத்தோலிக்க திருவையை கிறிஸ்து நற்செய்தி மூலமுடுக்கெல்லாம் கொண்டு சென்ற அருமையான திருத்துதர் யார்? சவுலாக இருந்து பவுலாக மாறிய அனனியா சொன்னது உண்மையா? ஆண்டவர் இயேசு சொன்னது உண்மையா? அன்பானவர்களே, நான் பாவி, என்னை விட்டு போய்விடும் என்று தான் நினைத்தது, தன்னை பற்றி நினைத்தது உண்மை என்று பேதுரு சொன்ன பொழுது, அஞ்சாவது மனிதனை பிடிப்பவராகவே நீங்கள் பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னாரே. பேதுரு நினைத்து பார்த்தது உண்டா? பேச தெரியாது, பள்ளிக்கூடத்துக்கு போனது கிடையாது, நான் இப்படி மனித குலத்திற்கெல்லாம் ஒரு தலைவராக அவர்களை எல்லாம் ஆண்டவர் பக்கம் கொண்டு வரக்கூடியவராக மாறும் என்பது தெரியாது. ஆனால் திருத்துதர் பணி சொல்லுகிறது, முதல் முறையிலேயே 3000 பேர் பேதுருவின் வார்த்தை கேட்டு கிறிஸ்தவத்துக்குள் வந்தார்களா? இரண்டாவது முறையிலே 4000 பேர் அவருடைய வார்த்தை கேட்டு வந்தார்களா? மனிதரை பிடிப்பவராக்குவார் என்று சொன்ன ஆண்டவர் அவரை பற்றி சொன்ன உண்மை உண்மையானதா? சிந்தித்து பாருங்கள். நான் என்னை பற்றி நினைப்பது உண்மை அல்ல. என் உடன்பிறப்புகளும் என்னுடைய பெற்றோர்களும் என் தொழிலும் வருமானமும் ஸ்டேட்டஸும் என்னை பற்றி சொல்வது உண்மை அல்ல. நான் நிறைய நேரம் பார்த்திருக்கிறேன், இந்த பையன் நல்லா இருக்கானே, ஃபாதர் போகாம இருக்கிறான், இந்த பையன் நல்ல பையன், இவன் ஒரு மனமே தவறு செய்ய மாட்டான், ஆனால் வளர்ந்த பிறகு எவ்வளவு பெரிய குற்றவாளியாக மாறி இருக்கிறான். நாம் சொன்னதெல்லாம் உண்மை அல்ல, இவையெல்லாம் ஏமாற்றக்கூடியவைகள் போல. ஆனால் ஆண்டவர் ஒன்று சொல்லிவிட்டார் என்றால் அதுதான் நிஜம். எனவே என்னை குறித்து அறிந்து கொள்வதற்காக தான் கடவுளின் குரலை கேட்க வேண்டும். நான் யார் ஆண்டவரே? நான் யார்? நீர் என்னை குறித்து சொன்னால் அது உண்மை. ஏனெனில் தாயின் கருவறையில் உருவாகும் முன்பே என்னை அறிந்திருக்கிறேன், தலையின் கருக்குழையிலேயே என்னை அறிந்திருக்கிறேன், என் வாயின் சொற்கள் உருவாவதற்கு முன்னரே அடுத்து நீ என்ன பேச போகிறாய் என்பதை நான், என் மனம், என் இதயம், என் வாய் அறிவதற்கு முன்னதாக என் கடவுள் அறிவார். சாதாரண ஒரு காரியம், ஒரு முடிவெடுப்பது, சாதாரண ஒரு காரியம், நான் நகர்வது, அமர்வது, எழுவது, படுப்பது, உண்பது, இதையெல்லாம் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னால் அவர் அறிந்து வைத்திருப்பதுதான்
எங்களை பற்றிய சரியான உறுதியான உண்மை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இப்படிப்பட்ட உண்மைகளை கடவுள் எப்படி சொல்லித் தருகிறார் என்றால் துன்பங்கள் வழியாக தான் நமக்கு சொல்லித் தருகிறார். ஒவ்வொரு மனிதனும் ஒரு காப்பி தூளை போன்றவன், ஒவ்வொரு மனிதனும் ஒரு டீ தூளை போன்றவன். வெந்நீரில் அந்த டீ தூள் போடப்படுகிற பொழுதுதான், காப்பி தூள் போடப்படுகிற பொழுதுதான் அதனுடைய சுவையும் மனம் வருகிறது. ஒவ்வொருவனுக்கும் துன்பம் வருகிற பொழுதுதான் தான் யார் என்ற உண்மையை உணர்ந்து கொள்கிறான். நன்றாக இருக்கிற பொழுது கடவுளா ஆலயமா சூசியப்பரா, நோய் வருகிற பொழுது, இழப்பு வருகிற பொழுது, இழப்பு வருகிற பொழுது ஆண்டவரே என் நிஜம் என் வல்லவர் நான் ஒன்றுமில்லை. எனவே துன்பங்கள் வழியாக கடவுள் நம்மை குறித்த உண்மையை மிகச் சிறப்பாக கற்றுத் தருகிறார். எதற்காக நான் சொன்னேன்? அவருடைய குரலுக்கு செவி சாய்க்க வேண்டும். எனவே நான் என்னை பற்றி உண்மையை ஆண்டவரிடமிருந்து கற்றுக்கொள்கிற பொழுதுதான் நிரந்தரமான உண்மையிலிருந்து அதற்குரிய முழுமையை, வளர்ச்சியை, மகிழ்ச்சியை, எழுச்சியை, வளமையை பெற்றுக்கொள்ளும். அதுதான் இந்த மோசேயாக இருக்கலாம், தாவீதாக இருக்கலாம், திருத்தூதர்களாக இருக்கலாம், அல்லது பவுலாக இருக்கலாம், பெற்றுக்கொண்டார்கள். எனவே கடவுளிடம் ஜெபத்தில் இருந்து அவருடைய குரலுக்கு செவி சாய்த்து நல்லாய் இயேசுவை நான் யார் என்ற உண்மையை கற்றுக்கொள்ள ஜெபத்தை பயன்படுத்திக் கொள்ள தொடர்ந்து இந்த இறைவரையும் மன்றாடுவோம். இறையாசி நமது உள்ளங்களிலும் நிரம்ப பொழியப்படுவதாக. ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். நமது திருவிழா முதல் நாளிலே நமது தேவைகளை எல்லாம் அறிந்து தெரிந்து அதை நிறைவேற்றக்கூடிய கடவுளிடம் எடுத்து சொல்லி மன்றாடுவோம். என் நாட்டையும் அதை ஆளும் தலைவர்களையும் உன் பாதம் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். புனித வளனாரை போன்று எம் நாட்டு தலைவர்கள் நாட்டு மக்களின் நல்வாழ்வையும் உரிமைகளையும் பாதுகாக்க வேண்டும் என்று ஆதாயத்தை முன்னிலைப்படுத்தாமல் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய தலைவர்களை தேர்ந்தெடுத்து நந்தருமாறு புனித வளனார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வேண்டுகிறோம்.
அமைதியாக நம்பிக்கொண்டு மன்றாடுவோம். எங்கள் ஆண்டவர் எங்களை காப்பாற்ற விட்டாலும் நாங்கள் ஒரு பொழுதும் உமது சிலையை வணங்க மாட்டோம் என்ற அந்த 3 இளையவர்களின் ஆழமான நம்பிக்கை நம்மை வளர மன்றாடுவோம். ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்லை, நான் அவரை நம்பாமல் இருக்க மாட்டேன் என்று யோகனுடைய கடவுளை மட்டுமே நம்பி வாழக்கூடிய வரத்திற்காக மன்றாடுவோம். என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் என் கடவுளின் கரத்தில் கையில் இருக்கிறது என்ற திருப்பாடல் இறை வார்த்தைக்கு ஏற்ப எனது நிகழ்காலமும் எதிர்காலமும் ஜோசியத்தில் அல்ல, என் கடவுளின் கையில் இருக்கிறது என்பதை நாம் அவரது ஜெபத்தின் வழியாக கற்றுவிட மன்றாடுவோம். இந்த 10 நாள் திருவிழாக்கள் ஆசீர்வாதத்தின் நாட்களாக அமைப்பையே நீங்கள் வேண்டுதலை பெற்றுக் கொள்வீர்கள். வருகின்ற வருடம் முழுவதும் உங்களுக்கு தேவையானவர்களை நல்கக்கூடியதாக, உங்களை பாதுகாக்கக்கூடியதாக, பராமரிக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை, நிலையான கொடைகளை, விண்ணக வரங்களை தரக்கூடியதாக இருக்கும். ஆகியவை நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தந்தர வேண்டும் என்று தந்தையே மன்றாடுகிறோம். நல்வாழ்விற்காக நாம் அனைவரும் இணைந்து மகிழ்ந்து ஒப்புவிடுகின்ற இந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். தாழ்ச்சியோடு மன்றாடுவோமாக. இறைவனாகிய ஆண்டவரே, புனித கன்னிமரியாவிடம் இருந்து பிறந்த உமது ஒரே திருமகனுக்கு புனித வளனார் மிகுந்த பேரன்போடு மணிவிடை புரிந்தார். அவ்வாறே நாங்கள் உமது பலிபீடத்தில் தூய இதயத்துடன் திருப்பணி புரிய தகுதி பெறுவோமா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜிலேகளை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் நிறைவிழாவில் தக்க புகழை சாற்றி உம்மையே போற்றுவதும் மெய்யாகவே
தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கும் நல்வாழ்வுக்கும் உரிய செயலும் ஆகும். நேர்மையாளராகிய புனித சூசையப்பனை கடவுளின் தாயாகிய கன்னி மரியாவுக்கு கணவராக தந்தருளினீ. தூய ஆவியிடலிட்டதா அந்த அன்னை கருத்தளித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தை போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் உண்மதியும் உள்ள பணியாளர் அவரை உமது திருக்குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமையாகுவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உமது திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறஞ்சி பாடுவதாவது. நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து எதற்காணிகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினோடாலும் இரத்தமுமாக எங்களுக்கு இங்கே மாறுவனவாக. எங்கள் ஆண்டவர் இயேசு எங்களது பாவங்களுக்காக, பலவீனங்களுக்காக, குற்றங்களுக்காக, குறைகளுக்காக சிலுவையில் பாடுபட உடன் கனிந்து தம்மையை கையளித்த போது அவர் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தினார். அதை விட்டு தமது சீடர்களை கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எல்லா ஆற்றலும் அதிகாரமும் வலிமையும் வல்லமையும் ஞானமும் செல்வமும் மகிமையும் மகத்துவமும் போற்றுதலும் புகழுதலும் ஆராதனையும் செம்மறியானவருமே. ஆமென், ஆமென், ஆமென். அவனவை இறங்குகிறத கிண்ணத்தை மடத்தி மீண்டும் அங்கு நன்றி செலுத்தினார். கிண்ணத்தை நமது நண்பர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய எனது இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எல்லா ஆற்றலும் அதிகாரமும் வலிமையும் வல்லமையும் ஞானமும் செல்வமும் மகிமையும் மகத்துவமும் போற்றுதலும் புகழுதலும் ஆராதனையும் செம்மறியானவருக்கே. ஆமென், ஆமென், ஆமென். நம்பிக்கையின் மறைபொருள்
திருமப்பத்தை மீட்கும் ஆசிகளையும் கிண்ணதை உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். உமது திருமண் என்று உமக்கு இறைமணி கூறிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீரே. எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்தில் பங்கு கொள்ளும் இந்த மக்களை தூய ஆவியார் ஒன்று சேர்ந்து புனித சூசையர் வழியாக நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திருமையை நினைவுறுத்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையாகிய அனைவரோடும் உமது திறமை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர் தழுவோம் என்பதை நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கொண்டு திருமுக மொழிகளை சொல்லும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் சிறப்பாக இன்றைய நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சவேரியார் அன்பிய இறை மக்கள் அனைவருடைய ஒற்றுமைக்காக, அன்பு உறவுகளுக்காக, அவர்களது உடல் உள்ள நலத்திற்காக எடுக்கிற தொழில் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்க வேண்டுதலாகும். சகாயம் பிரியா குடும்பத்தினர் புனித சூசையர் வழியாக கொடுக்கின்ற நன்றி, மேலும் அவர்கள் விரும்பி கேட்கின்ற நற்கருத்துக்கள், ஜெரோ இவர்கள் திருமணம் நல்ல விதமாக நடந்ததற்கு நன்றியாகவும் அவர்கள் மன வாழ்க்கை இறைவனுக்கு ஏற்ற சிறப்பான விதத்தில் நடைபெற வேண்டுதலாகவும், கண்ணையா மங்களும் குடும்பத்தினர் குடும்ப நலன்களுக்காகவும், உடல் உள்ள சுகம், தொழில் முன்னேற்றம், குழந்தைகள் ஞானத்திலும் அறிவிலும் தெய்வ பக்தியிலும் சிறந்து விளங்கிட வேண்டுதலாகவும் ஒப்புக் கொடுக்கின்ற வேண்டுதல்களை நினைவாக ஏற்றுக்கொள்ளும். சிறப்பாக இன்று தொடங்குகின்ற இந்த கொடியேற்று விழாவின் வழியாக நாங்கள் புனித சூசையப்பனுக்கு நன்றி செலுத்தவிருக்கின்றோம். இதோ இந்த நாட்களை நிறையாசிர்வதியும் நாங்கள் முழுமையான உள்ளத்தோடு உம்மை போற்றி புகழ்ந்து நன்றி கூறுகிற மக்களால் வாழ்ந்திட அருள் தாரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கடவுளான எங்கள் பாதுகாவலர் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலே மக்கு உகந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ளும் தகுதிற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோ இவரே எல்லாம் வல்ல இறைவனாகி தந்தையே தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளின் நமது அன்பான தந்தையாரை இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அவரது குரலுக்கு செவிமடுப்பதன் வழியாகத்தான் நம்மை பற்றிய நிலையான உண்மைகளையும் நமது ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்வோம் என்பதை உணர்ந்து வாழ தந்தை நோக்கி மன்றாடுவோம்.
ஆண்டவரே, தீமைகள், வேதனைகள், சோதனைகள், துன்ப துயரங்கள், கவலைகள், கலக்கங்கள், கண்ணீர்கள், காயங்கள், நோய் நோக்காடுகள், விபத்துகள், ஆபத்துகள், கொள்ளை நோய்கள் ஆகிய அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் உமது அமைதியை, ஆசீரை, கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் விண்ணக பேரின்பதற்காகவும் அதனை வழங்கக்கூடிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று மது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் உமது புனித கத்தோலிக்க திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்தை ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருளீரா. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்தாண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி கொடுத்தா இதோ இறைவனின் சம்மரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கடவுளின் வார்த்தைகளுக்கு செவி சாய்ப்பவர்களுக்கு அவர் தமது அருட்செல்வங்களை அதிகமாக வழங்குகின்றார் என்று யோவான் நற்செய்தியில் நமக்கு சொல்லி தந்த நல்ல தெய்வம். இந்த நல்ல தெய்வத்தின் திருவிருந்துக்கு அழைப்பு பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோம். ஆண்டவரே, ஆனால் ஒரு வார்த்தை எல்லாம் நலமடையும். நல்லவர் வல்லவென்று சுவைத்து பாருங்கள்.
தந்தை, இன்றைய முதல் நாள் விழாவை நல்ல விதமாக தொடங்கி வைக்க இறைவன் அருள் கூர்ந்திருக்கிறார். இறைவன் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி இருக்கின்றார். நம் அனைவரையும் ஒரே குடும்பமாக இந்த இடத்தில் இணைத்திருக்கிறார். எனவே இறைவனுக்கு முதலாக நன்றி சொல்லிக் கொள்வோம். அதே போல தொடர்ந்து இறைவன்கள் செய்வோம். இறைவன் நம் குரலை கேட்டு நாம் கொண்டாடுகின்ற இந்த விழா நல்ல விதமாக நடைபெற அருள் புரியட்டும். சிறப்பாக இன்றைய நாளிலே இந்த முதல் நாள் திருப்பலியை நிறைவேற்ற அருள் தந்தை ஜார்ஜ் ஆலிபன் அவர்கள் வருகை தந்து சிறப்பித்திருக்கிறார்கள். துறை குடியிருப்பு பொது தந்தையாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அருள்பணியாளர் மற்றும் நமது மறை மாவட்டம் இந்த இறைவேண்டல் ஆண்டுக்காக சிறப்பு பணியாளராகவும் அவரை நியமித்து இந்த பகுதிக்கு நியமித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அவரும் ஆர்வத்தோடு பணியை செய்து வருகிறார். சிறப்பான விதத்திலே என்னோடு இருந்து உதவியவர். நான் கழிவறை பகுதியில் இருந்த பொழுது எனக்கு உதவி குருவாக இருந்து பகுதியிலே உதவி குருவாக இருந்து சிறப்பான பணிகளை இருவரும் இணைந்து செயல்படுத்தினோம். அதே போல எப்பொழுது அழைத்தாலும் சரி உடனே வந்து உதவி செய்யக்கூடிய நண்பன் அழைத்தவர். தந்தையவர்களுக்கு நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய நாளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற சவேரியார் அன்பியத்தினர் காலையிலே யாத்திரைக்கும் பலர் வருகை தந்தீர்கள். தொடக்கத்திலேயே அனைவருக்கும் சிறப்பாக வழிபாடுகளை நல்ல விதமாக ஈடுபாட்டோடு செயல்பட தொடங்கி இருக்கின்ற முதல் தொடக்கம் கிட்டத்தட்ட முடிந்தமாக நல்லா. அதனால தொடக்கம் நல்லா இருந்தாலே நிறைவு நன்றாகவே இருக்கும். எனவே சிறப்பான ஆர்வத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சவேரியார் அன்பிய இறை மக்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும். மாலை 6 மணிக்கு சப்பரப்பவனி, அதைத் தொடர்ந்து கொடியேற்றம் நடைபெற உள்ளது. எனவே நேரத்தோடு வாருங்கள். அதேபோல ஒவ்வொரு நாள் காலையும் திருப்பலிக்கு நேரத்தோடு வந்தால் சரியான நேரத்தில் தொடங்கிவிடலாம். குறிப்பாக அந்த அன்பிய மக்கள் அனைவரும் கொடிமரத்தமையிலிருந்து பகுதியாக வரவேற்க வருகின்றோம். எனவே அனைத்து இறை மக்களும் நேரத்தோடு அந்தந்த அன்பிய மக்கள் முதலில் நேரத்தோடு வாருங்கள். எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டு செயல்பட முனையத்தோடு நினைக்கின்றேன். நன்றி. அனைவரும் எழுந்திருப்போம். ரொம்ப நேரம் எடுக்கக்கூடாது. வேலைக்கு போயிட்டு பள்ளியோடக்கு பரீட்சை சில பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரை உமது தலைவரின் மகிழ்ச்சியில் பங்கு விடும். மத்திய 25:21 நன்றி கூறி மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, புனித யோசேப்பின் பெருவிழாவில் பேரிக்கப்படும் அது குடும்பத்தை இந்த வழிவிடத்தின் திருமணமால் நிறைவு செய்துள்ளீரே. முடிவில்லா உமது துணையால் இந்த குடும்பத்தை பாதுகாத்து உமது அருள் மரங்கள் அதனிடங்களை திருங்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பங்களை தொழில்களாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரின் அருளையும் ஆசீரையும் புனித மலர் வழியாக பெற்ற மக்களாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்வில் இறைவழி தொடர்கிறது.